ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் இஸ் ஏ கண்டெய்னர். ஸோ நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் வேரியபிள் இஸ் கண்டெய்னர் சொல்லிட்டு. ஸோ கண்டெய்னர்னா ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வீட்டு கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மா அக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பிளாஸ்டிக் டப்பால இல்லாட்டி ஒரு ஸ்டீல் டப்பால பாத்தீங்கன்னா உள்ள நிறைய ஜீரகம் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருப்பாங்க. பட் அது சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது வெளில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா, இப்ப அந்த பாக்ஸ் ஒரு கண்டெய்னரா இருக்கு, அந்த கண்டெய்னருக்குள்ளார மஞ்சத்தூள் ஒரு டேட்டா இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்றது என்ன பண்ணிருக்கோம், நம்ம வெளியில வந்து மஞ்சத்தூள் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். அதே மாதிரி நாம என்ன பண்ண போறோம், இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு வேரியபிளை ஈஸியா அசைன் பண்ணிடலாம். என்னவோ அது என்ன நேம் வேணுமோ அந்த நேம் போட்டுருக்கும் வேரியபிளுக்கு. அதை போட்டுட்டு ஒரு ஈக்குவல் போட்டா இவ்வளவுதாங்க வேரியபிள். நான் இங்க கொடுத்துருக்க இந்த 3 மட்டும் பிரிண்ட் ஆகுது இல்லையா? ப்ரூஸ் இஸ் ஏ ஃபைட்டர், ப்ரூஸ் ஏஜ் இஸ் 25 இதெல்லாம் தான் வருது. ஸோ இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் அது பாஸ்ட காட்டுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டென்ட் ஓகேப்பா, பட் ப்ரூஸுக்கு நேம் வேணாம். ஸோ ஈஸியா என்ன பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு விஜய்னு மாத்திருங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓ லைனை போயிட்டு விஜய்னு மாத்திட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இது என்ன ஆகும், நம்ம ஒவ்வொரு லைனை விஜய் மாத்த டைம் எடுக்கும். இப்போ 3 லைன் பரவாயில்ல, அது அக்செப்டபிள் தான், ஈஸியா மாத்திரலாம். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, எல்லாத்தையுமே விஜய்னு வருது. விஜய் இஸ் ஃபைட்டர், விஜய் ஏஜ் இஸ் 24 சொல்லிட்டு வருது. இப்போ நாம என்ன பண்றோம், இந்த ஸ்கிரிப்டோட பெருசாயிட்டே இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் இப்ப பெருசாயிட்டே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் லைன்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, எல்லா லைன்லயும் விஜய்னு சொல்லிட்டு வரும். பட் இப்போ பாஸ் என்ன பண்றாருன்னா, விஜய்ங்கிற நேம் வேணாப்பா, கிளைண்ட் வந்து நேமை மாத்த சொல்றாங்க, விஜய்ங்கிற எடுத்துட்டு நீ வந்து மணின்னு போடுங்கிறாங்க. இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களா. ஒரு செகண்ட்ல ஒரு 1000 லைன்ஸ் ப்ரோக்ராம் அடிக்கிறோம். அங்க போயிட்டு நம்ம விஜய்ங்கிற எடுத்துட்டு அருண் போடணும், இல்ல மணின்னு போடணும்னா அப்ப அது எவ்வளவு டைம் எடுக்கும்? இன்கேஸ் 1 lakh லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்னா யோசிச்சு பாருங்க. மண்டை காஞ்சி போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இங்க வந்து நமக்கு வேரியபிள் யூஸ் ஆகுது. இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்ப அப்படியே கீழே பண்றேன், அப்படியே பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ நிறைய லைன் பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு இந்த லைன் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்னு இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ சிம்பிளா பாஸ்ட் கொடுக்கும் போது, இல்லப்பா ப்ரூஸ்ங்கிற நேம் வேணா, நீங்க அருள்ங்கிற நேம் போடு, இல்ல சந்தோஷ்ங்கிற நேம் மாத்துங்கிறாங்கன்னா, இப்போ நான் சந்தோஷ் சொல்லிட்டு இங்க நேம் மாத்தினா போதும், எனக்கு இந்த நேம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சந்தோஷம் மாறிடும். பாத்தீங்களா? ஸோ சந்தோஷம் இருக்கு பாருங்க. எங்கேயுமே போயிட்டு நம்ம பெருசா கஷ்டம் படல, ஈஸியா வேலையை முடிச்சாச்சு. ஸோ வேரியபிள் இவ்வளவுதாங்க, நம்ம ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. வேற சில பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அது ஃபியூச்சர்ல பார்க்கலாம்.